வெல்கம் டு விஜய்ஸ் குக்கிங். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி சிறுதானிய அடை. நல்ல ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் இல்லை பிரேக்ஃபாஸ்ட் டிஃபனாகவும் நம்ம எடுத்துக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்ல சத்துக்கள் நிறைந்தது. நல்ல ஒரு சுவையான ஒரு அடை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். புதிதாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் விஜய்ஸ் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வாங்க இப்போ ரெசிபியை பார்ப்போம். சிறுதானிய அடை நம்ம செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருள்லாம் நான் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம கேழ்வரகு அடை செய்கிற மாதிரி தான். நான் இதில் ஒரு 3 கப்பு நான் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 5 அடை வர மாதிரி ஒரு 3 கப்பு சிறுதானிய சத்து மாவு. இது நல்லா நான் இதோடைய வீடியோ லிங்க் கொடுக்குறேன், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இது ரொம்ப உடம்புக்கு இப்போ நிறைய ஹீமோக்ளோபின் கம்மி, சுகர் அதிகமாக இருக்குது. அதனால் இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அதனால் இந்த மாதிரிலாம் நம்ம சாப்பிடும்போது ரொம்ப ஸ்ட்ரென்த்தியாக இருக்கும். ஸோ இது ஒரு 3 கப் எடுத்து வச்சுருக்கேன். கீரை நல்லா அலசி வச்சுருக்கேன். முருங்கைக்கீரையை நல்லா எலசாக எடுத்து அலசி வச்சுருக்கேன் நல்லா. அதே மாதிரி தேங்காய் துருவலும் வெங்காயமும் ஒரே ஒரு பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணியிருக்கேன். ஏன்னா இது ப்ளெயினாக இருக்கும்ன்றனால அது அப்பப்போ பல்லில் படும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும் காரம் டேஸ்ட்டாக. மற்றபடி நம்மளுக்கு உப்பு எடுத்து வச்சுருக்கோம். தண்ணி கலக்கிறதுக்கு வச்சுருக்கேன். இப்போ இந்த சிறுதானியத்தில் நம்ம மாவில் இந்த வெங்காயம் பொடியாக கட் பண்ண பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டுக்கலாம். அதேமாதிரி தேங்காய் துருவல் நல்லா 1 கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். முருங்கைக்கீரை நம்ம எடுக்கிற மாவுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கலாம். நான் ஒரு 5 கைக்கு 5 விரல் பிடிக்கிற மாதிரி அளவில் எடுத்துருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பும் சேர்த்துக்கலாம். நம்மளுக்கு இன்னும் நல்லா வாசனையாக வேணும்னா நம்ம சோம்பு நல்லா கையில் கசக்கிட்டு கூட க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கலாம். இல்லை மிக்சியில் ஒன்றும் பாதையாக பொடி பண்ணி கூட சேர்த்துனா அதுவும் ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா கொஞ்சம் ப்ளெயினாக இருக்கிறதுனால நம்மளுக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். இதில் என்ன சிறுதானியத்தில் சேர்த்துருக்கேன்னா மாப்பிள்ளை சம்பா அரிசி, அதுக்கப்புறம் இந்த குதிரைவாளி, கேழ்வரகு, கம்பு எல்லாமே சேர்த்துருக்கேன். அந்த வீடியோ லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இப்போ இதுக்கு தேவையான தண்ணி ஊற்றி நம்ம நல்லா ஒரு சப்பாத்தி மாவு பிசைவோனிங்களா அந்த பதத்தில் பிசைஞ்சிக்கலாம். இது நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸாக நம்ம செய்யும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். பசங்க வராங்க, பெரியவங்க எல்லாம் வராங்கன்னா நல்லா செஞ்சு கொடுக்கலாம், நல்லாயிருக்கும். நைட்டு சாப்பிட்றத விட பகல் பிரேக்ஃபாஸ்ட்டாக இல்லை இது ஈவினிங் ஸ்நாக்ஸ் நல்லா கொஞ்சம் கெட்டியாகவும் இருக்கணும். அதே டைமில் ரொம்ப கெட்டியாக இருந்தாலும் ஹார்டாக இருக்கும். அதனால் கொஞ்சம் சாஃப்டாக நம்ம பிசைஞ்சிக்கணும். இப்போ இந்த அளவுக்கு பிசைஞ்சால் போதும். பாருங்கள், இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கணும். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி சாஃப்டாக இருந்தால் தான் நம்மளுக்கு நல்லாயிருக்கும். சாப்பிடும்போதும் நல்லா ஹார்டாக இல்லாமல் சாஃப்டாக இருக்கும். இப்போ இது நம்ம எத்தனை நம்ம வேணுமோ நம்ம அந்த மாதிரி ரவுண்டு பிடிச்சி வச்சுக்கிட்டோன்னா ஈஸியாக இருக்கும், நம்மளுக்கு தரட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு வாழை இலை நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. வாழை இலை தரட்டி நம்ம சுடும்போது நல்ல அந்த ஃப்ளேவரோடு ரொம்ப நல்லாயிருக்கும், வாசனையாக. நம்ம இதில் சேர்த்துருக்கிறதெல்லாம் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். குறிப்பாக உப்பு கரெக்டான அளவில் போட்டிங்கன்னா நல்ல டேஸ்ட் இருக்கும். அதிகமாகவும் இருக்கக்கூடாது, குறைவாகவும் இருக்கக்கூடாது. இதுலேயே பாருங்கள், நான் 3 கப் எடுத்ததுக்கு நம்மளுக்கு நல்லா ஒரு 6-7 வரும்னு நினைக்கிறேன் நான். பாருங்கள், இந்த அளவுக்கு வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வாழையில பாருங்கள் இந்த மாதிரி துண்டு துண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதாவது நம்மளுக்கு இப்போ வாழையில நீங்கள் நினைப்பீங்க, நம்மளுக்கு சாதாரணமாக இப்போ ஒரு நாள் நம்ம செய்கிறோம் வச்சுக்கோங்க. என்ன பண்ணுவோன்னா வாழையில கிடைக்காது இல்லைங்களா. நம்ம ஆர்டினரி டேஸில் நம்ம ஒரு பண்டிகை நாள் வருதுன்னா எக்ஸ்ட்ராவாக அங்கே துண்டு வாழை இலைய கடையில் பார்த்தீங்கன்னா துண்டு இலைங்க நிறைய வச்சுருப்பாங்க. நீங்கள் ஒரு 5 ரூபா கொடுத்தாலே நம்மளுக்கு நிறைய வாழை நம்மளுக்கு அப்படியே ஒரு 20 இலை கூட நம்மளுக்கு கொடுப்பாங்க. இந்த துண்டு இலை இல்லைன்னா உங்களுக்கு ஒரு 5 இலை கொடுத்தா கூட நீங்கள் என்ன பண்ணுங்கள். எங்கள் வீட்டில் எங்கள் பாட்டி வீட்டு பழக்கம், இது எங்களுக்கு சொல்லி கொடுத்தது. சின்ன வயசில் என்ன பண்ணுவாங்கன்னா, இலை ஒரு பண்டிகை ஒரு ஃபங்க்ஷன்னா இலை நிறைய வாங்கிட்டு வந்துடுவாங்களா, தலைவாழை இந்த இலைலாம். அப்போ எங்களை உட்கார வச்சு ஒரு கிணத்துல தண்ணி வச்சு துணி கையில் கொடுத்துருவாங்க. அதில் ஈரம் பண்ணி நாங்கள் இந்த மாதிரி துடைக்கணும். மேலேயும் கீழேயும் அந்த மாதிரி துடைப்போம். இது அப்படியே டேப் வாட்டரில் போய் நாங்கள் வாஷ் பண்ண மாட்டோம். இந்த மாதிரி நல்லா துடைச்சிட்டோம். ஏன்னா இலை கிழியும் இல்லைங்களா. டேப் வாட்டரில் காமிக்கும் போது கண்டிப்பாக உங்களுக்கு இந்த இடத்துல டப்புன்னு கிழிஞ்சிரும். கொஞ்சம் முத்தலான இலை அந்த மாதிரிலாம் இருந்தால் இலசான இலையிலையும் கிழியத்துக்கு சான்ஸ் இருக்குது. ஆனால் இந்த மாதிரி உட்காந்து நல்லா க்ளீனாக பக்கத்தில் தண்ணி டிப் பண்ணி பிழிஞ்சிட்டு நாங்கள் துடைப்போம். இது உங்களுக்கு இந்த டிப்ஸுக்காக நான் உங்களுக்கு சொன்னேன். நாங்கள் சின்ன வயசில் எனக்கு செய்யக்கூடியது இது. நீங்கள் இந்த மாதிரி பசங்களுக்கு கற்றுக் கொடுத்தீங்கன்னா அவங்க கூட நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இல்லை பாருங்கள், இப்போது இல்லை கொஞ்சமாக எண்ணெய் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நான் என்ன சொன்னேன்னா, இலை நம்ம இப்போ வாங்கிட்டு வந்துட்டு எக்ஸ்ட்ரா ஒரு 5 ரூபா இல்லை 2 ரூபா கொடுத்திங்கன்னா உங்களுக்கு தேவையான இலை ஒரு 4 இலை துண்டு இலைங்க இந்த மாதிரி துண்டு இலைங்கெல்லாம் தூக்கி போடுறதுக்காக வச்சுருப்பாங்க. அதை நம்ம எடுத்து வச்சுக்கிட்டோன்னா நம்மளுக்கு நீங்கள் ஒரு பிரிஞ்சி தாளிக்கிறீங்க, ஒரு டம் போடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம்.
இந்த மாதிரி அடை தட்டுறதுக்கு யூஸ் பண்ணலாம். அப்புறம் இப்போ நம்ம வந்து உருண்டை குழம்பு வைப்போம் பாருங்கள். உருண்டை குழம்புக்கு வந்து நாங்கள் வந்து அந்த கீரை இருக்கும் பாருங்கள், பெரிய பெரிய கீரை. அந்த கீரையோட பேர் மறந்துட்டேன், நொச்சிக்கு என்ன கீரைன்னு தெரியல, மறந்துட்டேன். லைட்டாக கையில் வந்து எண்ணெய் தடவிக்கோங்க. அந்த கீரையில் தான் எங்கள் பெரியம்மா என்ன பண்ணுவாங்க, அந்த உருண்டை குழம்புக்கு சுட்டிட்டு அது உள்ள அந்த உருண்டையை வச்சு அந்த இலையில் அப்படி இது பண்ணிவிட்டு ஆவி வைப்பாங்க. அது அந்த இலையோட ஃப்ளேவரு அந்த சத்தெல்லாம் நம்மளுக்கு நல்லாவே கிடைக்கும். இது வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி துண்டு இலை நீங்கள் வாங்கிட்டு வரீங்கன்னா நல்லா தொடச்சி கிடிச்சி எடுத்துகிட்டு ஒரு கவரில் போட்டு, ஒரு பாலித்தீன் கவரில் போட்டு ஃப்ரிட்ஜுல நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் வைப்போம், அதில் வந்து ஒரு ஓரமாக வச்சு விட்டோன்னா நம்மளுக்கு வேணுன்றப்போ நம்மளுக்கு அந்த இலை வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இது பாருங்கள், இந்த அளவுக்கு ரொம்ப மெல்லிசாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தின்னாகவும் இருக்கக்கூடாது. தின்னாக இருந்தால் ஓடு மாதிரி இருக்கும், கொஞ்சம் இந்த மாதிரி இருக்கணும். இது வந்து நம்மளுக்கு நல்லா வேகும் இல்லைங்களா. அரிசியெல்லாம் இருக்குல்ல இல்லைங்களா, குதிரைவாலி, கருப்பு உளுந்து எல்லாமே இதில் இருக்குது, மாப்பிள்ளை சம்பா. அதனால் இது வந்து கம்பு, கேழ்வரகு, வரகு, சாமை எல்லாமே வெயிலில் காய வச்சு நல்லா தொடச்சிட்டு, வெயிலில் காய வச்சு நல்லா புடச்சிட்டு அதில் மண் கிண்ணு எல்லாம் எதுவுமே இல்லாமல் மிஷினில் கொடுத்து அதை அரைச்சிட்டு வர மாவு தான் அது, ப்ரிப்பேர் பண்ணுற மாவு. இப்போ இது நம்ம ரெடி ஆகிடுச்சு, சுட வேண்டியது தான். தோசை தவா தான் போட்டிருக்கேன். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் இருந்தால் தான் வேகும், எண்ணெய் இல்லாமலாம் வேகாது. இது இரும்பு தவா இருந்தால் இன்னும் பெட்டராக நீங்கள் இரும்பு தவாவில் செய்யுங்க. அந்த சத்து நமக்கு அந்த இரும்பு சத்தும் போய் சேரும். பாருங்கள், இப்போ நம்ம இலையில தட்டல நம்ம கையில் எடுக்க வேண்டாம், அப்படியே நீங்கள் இது இலையோட கவுத்துருங்க. அப்படியே கவுத்துட்டு இலையை எடுத்துடலாம், லைட்டாக தட்டிட்டு இலையை எடுத்துடலாம். இப்போ ஒரு தவாலையும் நீங்கள் வந்து ஒரு 4-5 கூட நம்ம சேர்த்துக்கலாம். நம்மளுக்கு இன்னும் நல்லா வேகணும்னா இது நடுவில் ஒரு குழி மாதிரி அப்படியே கூட நம்ம சுடலாம். ஆனால் சிம்மில் வச்சு ஃபாஸ்ட்டில் வச்சிங்கன்னா உடனே வந்து செவந்து போயிடும். அதனால் கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க. அங்கங்கே வேணால் கூட நீங்கள் ஒரு ஓட்டை மாதிரி போட்டுக்கோங்க. ஏன்னா நம்மளுக்கு ஜீரணம் ஆகணும் இல்லைங்களா, அதுக்கு தான் மெயினாக நம்ம பார்க்கணும். பெரியவங்களாம் சாப்பிடுவாங்க. இப்போ இங்கே நான் 2 அடை போட்டிருக்கேன், இன்னொரு அடை 3 அடை நான் போடுறேன். அப்போ தான் நம்ம நடுவில் கொஞ்சம் சென்டராக இருந்தால் தான் வேகும். இது வந்து லைட்டாக நம்ம ஓட்டெல்லாம் ரவுண்டாக பண்ணணும்னு கிடையாது, ஜஸ்ட்டு இப்படி வந்து ஃபோர்க்கோ இல்லை ஸ்பூனை வச்சு இந்த மாதிரி பண்ணிங்கன்னா போதும். இதெல்லாம் நல்லா வேகிறதுக்கு தான் நம்மளுக்கு. ஏன்னா அந்த கேப்பில் நம்ம கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி விடும்போது நல்லா வேகும். அதை சுத்தூரமாக ஊற்றுங்க. அதேமாதிரி இந்த கேப்பில் நம்ம பண்ண அந்த கேப்லேயும் ஊற்றுங்க. ஏன்னா அதில் நம்ம வந்து அரிசியெல்லாம் சேர்த்துருக்கறதுனால கொஞ்சம் நல்லா வேகணும். பொறுமையாக சிம்மரில் வச்சு வேக வைங்க, ரொம்ப ஃபாஸ்ட்டில் வச்சு வேக வைக்க வேண்டாம். இந்த மாதிரி நல்லா வேகணும். இந்த மாதிரி ஒரு 30 செகண்ட் ஒரு சைடு வெந்தோடனே திருப்பி போடணும் நீங்கள். அப்போ தான் நம்மளுக்கு 2 சைடுமே குக் ஆகும் நல்லா. பாருங்கள், இந்த அளவுக்கு நீங்கள் திருப்பி போட்டால் தான் நம்மளுக்கு குக் ஆகும். இல்லைன்னா ஒரே சைடாக இருக்கக்கூடாது. ஒரு 30 செகண்ட் வந்து அடுத்த சைடு நீங்கள் திருப்பி போடுங்க. இது ஆளுக்கு ஒன்று சாப்பிட்டாலே நல்ல ஒரு ஃபில்லிங்காக இருக்கும், நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்தியாகவும் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சிறுதானிய அடை ரெடி ஆகிடுச்சு பாருங்கள், சூப்பராக இருக்குது. நம்ம இப்போ ஒரு 3 கப் எடுத்தோம் இல்லைங்களா, அதில் மொத்தம் எத்தனை வந்திருக்குன்னா இதில் ஒரு 6 பீஸ் வச்சுருக்கேன். இது பாருங்கள் 9 பீஸ் நம்மளுக்கு நல்லாவே கனமாக வந்துருக்கு, சூப்பராக இருக்குது. இது வந்து ஒயிட் தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்லாம், நல்லா ஹோட்டல் ஸ்டைலில் நல்லா இஞ்சி பூண்டெல்லாம் வச்சு கூட அரைச்சிட்டு வெள்ளையாக வச்சு சாப்பிட்லாம். இல்லைனா இந்த மாதிரி ஈவினிங்கில் சாப்பிடும்போது நாட்டு சர்க்கரை வச்சு பழகலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். அதெல்லாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.